எப்பவும் சத்தியத்துக்கும் நியாயத்துக்கும் பாடுபட வேண்டியது என்னுடைய கடமை. நான் நிச்சயமா வெற்றியோட திரும்புவேன். போயிட்டு போயிட்டு. ஐயா, நீ படகுக்காரர் தானே? ஆமா. கன்னித்தீவுக்கு வரியா? வேற ஆள பாரியா? ஐயா, நீங்களும் படகுக்காரர் தானே? ஆமாங்க. கன்னித்தீவுக்கு வரீங்களா? கன்னித்தீவுக்கா? ஐயோ, போறதுக்கு மட்டும் இல்லையா, வரத்துக்கு சேர்த்தே பணத்தை கொடுத்துறேன். உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்களோட ஜாலியா கன்னித்தீவுக்கு போய் சேரலாங்க. ஆனா அங்க இருந்து உயிரோட வர்றது என்ன நிச்சயம்? என்னையா சொல்ற? இந்த பாருங்க, வேற வேலை இருந்தா பாருங்க, இந்த படகு துறையில இருந்து யாருமே கன்னித்தீவுக்கு வர மாட்டாங்க. ஏ மிஸ்டர், கன்னித்தீவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டது நீங்க தானே? ஆமா. ஓகே, உங்க இஷ்டப்படியே இன்னைக்கு ராத்திரியே நாம புறப்படுவோம். ஏன் படகு? உண்மையாவா? எவ்வளவு பணம் தரணும்னு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு, படகையும் கொடுத்துட்டு பணமும் வேண்டாங்கிறீங்க. எல்லாம் போக போக நீங்களே புரிஞ்சுட்டீங்க. மாஸ்டர், எஸ் சுபா, இன்னைக்கு ராத்திரியே நாம புறப்படுறோம். ஓகேப்பா, ரெடி? ஆமா, இவரு இதுதான் என் மாஸ்டர். ஓ, முதலாளியா? ஐயா, தப்புங்க, அவர் தாங்க முதலாளி. நான் சரக்கு மாஸ்டருங்க. இந்த செங்காங்கட மசாலோட மன்னார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? படுவிக்கா, சும்மா கொதிக்கிற எண்ணெயில வடைய தட்டி போடா அப்படியே சைன்னு இசுக்குமே. அட ஏங்க நீங்க தான் கட்டி தூக்குவா அங்க அங்க. ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், நீ என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிய. யார் நீ? நானும் உங்க கூட கன்னித்தீவுக்கு வரணும் சார். கன்னித்தீவுக்கா? ஆர் யூ கிரேசி? செல்வி, இதுதான் டாலி. நான் திகில் பத்திரிகை நிருபர் சார். உங்க கூட கன்னித்தீவுக்கு வந்து படமா எடுத்து பக்கமா எழுதி வாசகர்கள் அப்படி த்ரில் பண்ணோம். செல்வி, அங்க ஆம்பளைங்களே வரத்துக்கு பயப்படுவாங்க, பொம்பளைங்களா வரக்கூடாது. சார், நான் ரொம்ப தைரியசாலி சார், பயப்படவே மாட்டேன். கூட்டிட்டு போங்க சார். செல்வி, பிஸ்கட் பாக்கெட் ஒண்ணு வாங்கி கொடுக்கறேன். நீயும் உன் நாய் டாலியும் வீட்டுக்கு திரும்பி போய் சாப்பிடுங்க. திரும்பி போகிறதா? நெவர். நீங்க எங்களை கூட்டிட்டு போலனா நானும் டாலியும் நீதியாக கன்னித்தீவுக்கு வருவமே தவிர திரும்பி போக மாட்டேன். And I'm very stubborn. Are you? Yeah. You are coming with me. Thank you. Hurry up, சீக்கிரம். மிஸ்டர் பாண்டியன், இவன் தான் நம்ம ஓட்ட போற ஜானி. அவன் தான் கிட்டு, ரொம்ப நம்பிக்கையானவன். போனீங்க சார். ஜானி, off we go. Start.
நாம எடுத்துக்கிட்ட காரியத்துல நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும். கன்னி தீவுன்னு சொன்னாங்க, இங்க ஒரு கண்ணியை கூட காணாம. ஏன் மேன் அலையற? மேல நடக்கிறதுனாலதான் அலைகிறேன். எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க இறக்கி வைங்க, ரெஸ்ட் எடுக்கலாம். மாஸ்டர், மாஸ்டர். சார், நான் கொஞ்சம் இப்படி சுத்தி. மேடம், கன்னித்தீவுல அந்நியர்கள் நுழைஞ்சிட்டாங்க. கன்னித்தீவுல அந்நியர்கள் நுழைஞ்சிட்டாங்க. எங்க இன்னொரு தடவை சொல்லு. கன்னித்தீவுல அந்நியர்கள் நுழைஞ்சிட்டாங்க. இதை விட தெளிவா சொல்ல முடியாது. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். டிவி ஆன். சைமன், குளிக்கிற எல்லாரையும் கரையேற விடாம தண்ணியில கரண்ட பாய்ச்சி சாகடிச்சிட்டுமா? ப்ரொஃபசர் அருண், உங்க சயின்டிபிக் கண்ணுல பார்த்து பார்த்து உங்க கண்ணே கெட்டு போச்சு. கெட்டது என் கண்ணு இல்ல, கெட போறது நாம எல்லாரும் தான். ப்ரொஃபசர், அங்க பாருங்க, அவ குளிக்க குளிக்க அந்த ஆறே அழகா போச்சே. சோனி, ஏண்டா என் கனவை கலைச்ச? இந்த கன்னி தீவையே அவ காலடியில வைக்க நான் தயார். சைமன், அழகு ஆபத்தானது, அது நம்ம அழிச்சிடும். டோன்ட் ஃபியர் ப்ரொஃபசர். பாஸ், அவ தண்ணியில இருந்து கரைக்கு வர்ற வரைக்கும் டிவி ஆஃப் பண்ணிடாதீங்க. எப்படியோ நெருப்ப காட்டி நசுங்கி இருந்த பாப்பா பொசுங்காம வெளியே பண்ணாந்துட்டீங்க. இப்படி ஒரு வழி இருக்குன்னு எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நான் பாட்டனி படிச்சிருக்கேன். தாவரங்கள்ல இந்த மாதிரி உயிரை கொல்லக்கூடிய வகைகள் உண்டுங்குது எனக்கு தெரியும். இதுக்கு நெருப்பு தான் எதிரி. அவனுக்கு என்ன ஆச்சோ? என்ன ஆச்சு? வேண்டாம், இங்க வந்து இது வேணுமா? பாத்தியா, நான் உன்னை காப்பாத்தலனா நீ இப்படித்தான் எலும்பு கூட ஆயிருப்ப.
என்னாச்சு? நீங்க காப்பாத்தலன்னா அதான் உன்னை காப்பாத்திட்டேனே. என்னடா பாக்குறேன்? இல்ல, இந்த எலும்பு கூடு ஆண் கூடா பெண் கூடான்னு பாக்குறேன். கண் கூட ஒண்ணுமே தெரியலையடா. டானி, செல்வி, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சாப்பிடு. ஜானி, இன்னைக்கு நீதான் காவல் காக்கணும். ஜாக்கிரதை. உனக்கு தூக்கம் வந்தா என்ன எழுப்பு. ஓகே சார். பாண்டியன், இதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க படிச்ச எந்த பாட்னி புத்தகத்திலயும் இத பத்தி ஒண்ணுமே எழுதலையா? இது தாவர சம்பந்தப்பட்டதில்ல, புரூட்டல் மர்டர், திட்டமிட்ட கொலை. கொலையா? பாவம் ஜானி, இந்த ஒயர் மூலமா கரண்ட செலுத்தி இவனை கொலை செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த கொலையை செஞ்சவன் யாருன்னு தான் தெரியல. ஒருத்தன் ஒழிஞ்சான். ப்ரொஃபசர், ஒவ்வொருத்தரையா தீர்த்து கட்டுவோம். ஆனா இந்த பொண்ணை மாத்திரம் விட்டு வைப்போம். முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியது வளர விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. உங்க இஷ்டம். எல்லாரும் வாங்க. என்ன வாங்களே. நீங்களா படிக்கிறீங்களா? ஆமா. உங்க பள்ளிக்கூடம் எங்க இருக்கு? பள்ளிக்கூடமா? அப்படின்னா என்ன? அப்படின்னா ஆனா அவனா சொல்லி கொடுக்குற இடம். அப்படியெல்லாம் படிக்க கூடாது. படிச்சா எங்க சாமி கண்ணை குத்திடும். சரிதான், வாத்தியார் இல்லாத ஊரு இப்படிதான் இருக்கும். சக்கரம் விடுறானுங்களா? என்ன இந்த ஆட்டம் ஆடுறானுங்க? சரிதான், இது இல்லாத இடமே இல்ல போல இருக்கு. ஏப்பா, உங்களுக்கு வேலை வெட்டி எதுவுமே கிடையாதா? எல்லாம் இதுக்காகத்தான். இதுக்காகன்னா எதுக்காக? எல்லாம் இந்த கஜாவுக்காகத்தான். ரொம்ப இழுக்காகப்பா, எங்களையும் சேர்த்து இழுத்துட போறேன். இதத்தான் பயிரிடுறோம், இதத்தான் கூலியா வாங்கிக்கிறோம். இவங்கெல்லாம் இப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கணுங்கிறதுக்காக எவனோ ஒருத்தன் கண்ணை திறந்துகிட்டே இருக்கான். கன்னித்தீவின் காவல் தெய்வமே, உன் கட்டளைப்படி காணிக்கையோடு காத்திருக்கிறோம். கன்னித்தீவின் கண்மணிகளே, உங்கள் பக்திக்கு மெச்சினோம். உடனே தண்ணியை அனுப்புங்கள். தண்ணிய கேக்குது, பின்ன தண்ணியா கேட்கும். பாண்டியன் சோ த்ரில்லிங். நான் போய் ஒரு பேட்டி எடுத்துட்டு வந்தேன். தடுக்காதீங்க பாண்டியன், கடைசி பேட்டியா இருக்கட்டும். கொண்டு வாருங்கள் முல்லையை. அம்மா, அம்மா, அப்பா, நானும் போயிட்டா உங்களுக்கு யாரு பார்த்தோன்னு வருத்தப்படாதீங்க. இனிமே நான் தான் உங்க மக. கன்னித்தீவின் நன்மைக்காக தியாகம் செய்த முல்லையே சந்தோஷமா வழி அனுப்புங்க. முல்லை, இனி நீ கடவுளின் சொத்து. பந்த பாசங்களை கடந்தவள். புறப்படு. இவளை நான் உள்ள போக விட மாட்டேன். யார் நீ? ஊருக்கு புதியவங்க,
ஆனா உண்மை தெரிஞ்சவங்க. எந்த உண்மை? உயிரை படைச்ச கடவுள் அந்த உயிரையவா காணிக்க கேட்கும்? அமாவாசைக்கு அமாவாசை கேக்குது. நாங்க குடுத்துக்கிட்டு தானே வர்றோம். அம்மாசி சொல்றது என்னன்னு கேட்டுதான் பாப்போமே. ராணி, சில விஷயங்களை காதால கேட்பதே பாவம். தெய்வம் கோபிக்கும். தெய்வம் இதயத்தில் இருக்கு. அது பேசவும் பேசாது, உங்ககிட்ட பிச்சையும் கேட்காது. புதுசா வந்தவங்க சொல்றதுக்காக பழச நாங்க மாத்திக்க மாட்டோம். அதான் அமாவாசைக்கு அமாவாசை அனுப்புறீங்களே, ஒரு அமாவாசை விரதம் இருக்கட்டுமே. ஐயோ, நம்ம கண்டித்துவே அழிஞ்சு போயிடும். கடல் பொங்கி ஊரையே அழிச்சிடும். நெருப்பு மழையா பெய்யும். இதெல்லாம் நேர பார்த்த மாதிரி சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்குமா? இப்ப நடக்குமா? சொல்லுங்க. நான் ஒண்ணும் பண்ணல. உயிர் தப்பி பிழைக்கணும்னா ஓடிடுங்க. ஓடுறதாவும் இல்ல, இவளை உள்ள விடுறதாவும் இல்ல. அதை சொல்ல நீ யார்? எங்களுக்குன்னு ஒரு குணம் உண்டு, தனி பழக்கம் உண்டு. முல்லை உள்ள போயே தீரணும். கடவுளே சொல்லியாச்சு. சொன்னது கடவுளே இல்லைன்னா? கடவுள் இல்லை நான் சொல்றேன். இந்த உலகத்தை படைச்சி உயிர்களை உண்டாக்கி காப்பாத்துறது யார்? கல்லுக்குள்ள தேரைக்கும் கருப்பையில உயிருக்கும் படி அளக்கிறது யாரு? இப்படி காணிக்க கொடுக்காத ஊர்லயும் அவன் படி அளந்துகிட்டு தான் இருக்கான். எங்க கடவுளுக்கா சவால் விடுறேன். என்ன கொல்றதுனால உங்க தெய்வம் இப்படி உயிர்களை கேட்காதுன்னா தாராளமா கொல்லு. ராணி, நாகரிக நாட்டுல ஆடு கோழிய காணிக்கையா கொடுக்கறத தடுக்கிறதுக்கே சட்டம் இருக்கு. அதை எதிர்த்து இதுவரைக்கும் எந்த கடவுளும் குரல் கொடுக்கல. 5 அறிவு படைச்ச உயிர்களுக்கே அவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னா 6 அறிவு படைச்ச இந்த உயிரை காணிக்கையா கொடுக்கிறது என்ன நியாயம்? இதை நான் தடுக்காம விட மாட்டேன். அதையும் பார்க்கலாம். இவ்வளவு பேசி எங்க தெய்வத்தை நிந்திச்சவங்களை தண்டிக்காம விட மாட்டோம். ராணி, இவங்களை என்ன செய்யலாம்? நான் எதிர்த்தது ராணியே இல்ல, இந்த தெய்வத்தை. அதுவே எங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். தெய்வமே, நீயே இவர்களுக்கு தண்டனை கொடு. கன்னித்தீவின் கண்மணிகளே, மதிப்பிற்குரிய நண்பர்களை இழுத்துச் சென்று சிலந்தி குகையில் தள்ளுங்கள். இழுத்துச் செல்லுங்கள் இவர்களை. ஐயோ, ரொம்ப ஜாலி. உங்க பேர் என்ன? என்ன முல்லை, யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. உனக்காக சொர்க்கம் காத்திருக்கு. உள்ளே போ, தயங்காம போ. காணிக்கன்னு சொன்னாங்களே. தெய்வமும் நான் தான், காணிக்கையும் எனக்கு தான்.
மின்சார பூச்சி இதனுடைய உயிர் கடவுள்கிட்ட இல்ல, அங்க ஸ்விட்சில் இருக்கு. அதை ஆஃப் பண்ணிட்டேன். பாண்டியன் சார், பாண்டியன் சார், கன்னித்தீவுல பட வேண்டியதெல்லாம் பட்டாச்சு. கடப்பார நீச்சல் அடிச்சாவது நான் தக்கா கடைக்கு போறேன். என்ன விட்டுருக்கோ விட்டுருக்கோ. உன்னை யாரா பிடிச்சு வச்சிருக்கிறது? முதல்ல இந்த குகையில இருந்து எப்படி தப்பிக்க போறோம்? ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? நீங்க உடனே புறப்பட்டு போயிடுங்க. நன்றி சொல்லவோ கேட்கவோ இது நேரம் இல்ல. தப்பிச்சு போயிடுங்க. ஆபத்து சூழ்ந்திருக்கு. ஆபத்து எங்களை மட்டும் இல்ல, எல்லாரையும் சூழ்ந்துருக்கு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன், அப்ப பேசலாம். இப்ப உடனே புறப்படுங்க. ராணி, எங்க திகில் பத்திரிகை சார்பா ஒரு பேட்டி கொடுக்குறீங்களா? படீர்னு ஒரே அரைஞ்சிருவேன். எந்த நேரத்துல நீ திகில் பத்திரிகை ஆரம்பிச்சியோ அன்னில இருந்து திகில் திகிலா நடக்குது. திக்கு திக்குன்னு அடிக்குது. இப்ப சிலந்தி பூச்சி வந்துச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கரப்பாம்பூச்சியே வரும். சீக்கிரமா இங்க இருந்து புறப்படுங்க. அந்த சிலந்தி பூச்சி ஆம்பளை பூச்சியா இருக்குமா பொம்பளை பூச்சியா இருக்குமா? நிச்சயமா ஆம்பளை பூச்சி தான். எப்படி? இல்லன்னா நம்ம ரெண்டு பேரையும் விட்டுட்டு அந்த பொண்ணை தூக்குமா? அழாதுமா, அழாது. நீங்கெல்லாம் நாங்களும் ஒன்ன மாதிரிதாமா ஏமாந்துட்டோம். இப்படி இருக்கிறத விட உயிரை விடுறதே மேல். ஒரு உயிரை படைச்ச கடவுள் அந்த உயிரேவா கேட்கும்னு அவர் சொன்னாரே, கவனிச்சியா? கவனிச்ச. அப்ப உங்க பார்வை அவரையே விழுங்கிருச்சு. அவரை பத்தியும் அவர் நாட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அது நிறைவேறுமா? நிறைவேறுமா நிறைவேறாதான்னு நினைச்சு பாக்குறது ஆசை. ராணி, உங்களுக்குன்னே சில வரமுறைகள் இருக்கு. இந்த விஷயத்துல அதையும் மீற துணிச்சிட்டேன். அவரை எப்படி சந்திச்சா பொருத்தமா இருக்கும்னு என் மனசை கேட்க போறேன். அதனால என்னை கொஞ்சம் தனியா விட்டுட்டு போ.
மனுஷனுங்க அதோட மோசமா இருக்காங்களே. செல்வி, don't talk like this. ராணி, திடீர்னு கைப்பட்டதும் எதிரியோ நினைச்சேன், அதான் இப்படி நடந்து போச்சு. என்ன மன்னிச்சு. அதுக்காக இப்படியா போட்டு உருட்டுறது? ஒரு பொம்பளை கையில குடுவா தெரியல. செல்வி, பிஹேவியர் பண்ணி. ராணி, செல்வி குகையிலிருந்து நாங்க தப்பி வர உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிய கொஞ்சம் தள்ளி இருந்து சொல்லக்கூடாதா? இவ்வளவு கிட்ட போணுமா? ராணி, நீங்க எதுக்காக எங்களுக்கு இந்த உதவி செய்யணும்? ஒருத்தர் வேதனைப்படுறத என்னால பொறுத்துக்க முடியாது. எங்க தெய்வத்தை எதிர்த்து போராடினா உங்க உயிர் காப்பது, எங்க ஜனங்களுக்கு ஆபத்து. ராணி, இந்த தீவை சுத்தி ஒரு விஷ வலையே பின்னப்பட்டிருக்கு. தெய்வத்தின் பேரால ஏமாத்து வேலை நடக்குது. தெய்வத்தை வச்சு ஏமாத்து வேலையா? ப்ரொஃபசர், யார கேட்டு பாண்டியன் குரூப்பை சிறந்த குகையில தள்ளினீங்க? எப்போ ஒரு பொண்ணு இருக்காளோ அவ வர வேண்டிய இடம் இங்கேதானே. நான் தான் அவளை குகையில தள்ள ஏற்பாடு செஞ்சேன். ஒரு பொண்ணால நாமெல்லாம் துன்பப்படக்கூடாதுன்னு பார்த்தேன். காளி, ப்ரொஃபசர், யாரவன்? காளி, தலைவணங்கு. காளி யாருக்கும் தலைவணங்க மாட்டான். தலைவணங்க. I like you. இந்த காளிதான் அந்த பாண்டியனை எதிர்த்தவன். இவன் இல்லன்னா அந்த கன்னி பூஜையே நடந்திருக்காது. என்ன நடந்து என்ன பிரயோஜனம்? அந்த கூட்டம் தான் சிலந்தி குகையிலிருந்து தப்பிச்சிருச்சு. அது எப்படி? எப்படின்னா, பெரிய ப்ரொஃபசர் எலக்ட்ரானிக் பூச்சியை கண்டுபிடிச்சு அந்த குகையில விட்டார். பாண்டியன் ஒரே செகண்ட்ல அதை கண்டுபிடிச்சிட்டான். இதுவரைக்கும் நம்ம காவல்ல இருந்தவங்க தப்பிச்சதே கிடையாது. ஆமா, ஆச்சரியமா தான் இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்? எதிரி நமக்குள்ளேயே இருக்கான். என்ன சொல்ற நீ? நம்ம ஆளு பாண்டியனோடவே இருக்கான். ரொம்ப கரெக்டா சொன்ன. நம்ம காட்டி கொடுக்கிற எதிரிய முதல்ல கண்டுபிடிக்கணும். காளி, நீ ரொம்ப புத்திசாலி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே நீ என் கூட இருந்துரு, யூஸ்ஃபுல்லா இருப்பேன். கண்டேனே
காட்டில் எங்கும் காதல் பொங்கும் கீதம் வந்தது இன்பம் நூறு தேகம் எங்கும் மோகம் வந்தது கண்டேனே கண்டேனே காட்டில் எங்கும் காதல் பொங்கும் கீதம் வந்தது முத்தான பாட்டுக்கு பொன்னான ராகங்கள் நான் கொண்டு வந்தேன் தாளங்கள் சேர்த்திட வந்தேன் உள்ளாடும் எண்ணங்கள் கொண்டாடும் சின்னங்கள் நான் சொல்ல வந்தேன் காவியம் போல் உன்னை கண்டேன் பூங்குயில் பாடி வர தோரணம் ஆடி வர மேகங்கள் கூட வர ஊர்வலம் போகலாம் பூந்தளிர் மேனியை காணும் கண்கள் அங்கும் இங்கும் ஜாடை சொல்லி பேசும் கண்டேனே கண்டேனே காட்டில் எங்கும் காதல் பொங்கும் கீதம் வந்தது இன்பம் நூறு தேகம் எங்கும் மோகம் வந்தது அம்மா அம்மா குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங். அருண், என்னாச்சு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ப்ரொஃபசர், இன்னும் நான் எவ்வளவு காலம் வெயிட் பண்றது? நீங்க கேட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேனே. எஸ். உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? ஒண்ணுமில்ல. பின்ன ஏன் சொன்னது நடக்கல? மிஸ்டர் சைமன், நீங்க சொன்னது சாதாரண விஷயம் அல்ல, உலகத்திலேயே நடக்க முடியாதது. அது ஒரு சேலஞ்சா நான் முடிச்சு காட்டத்தான் போறேன். ப்ரொஃபசர். மிஸ்டர் சைமன், ஐ நோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஓகே ஓகே, கொஞ்சம் அதை சீக்கிரமா கண்டுபிடிங்க. காளி, கம் ஆன். இவங்கெல்லாம் நீங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க? காளி, அது சயின்டிபிக் மேட்டர். சொன்னாலும் உனக்கு அது புரியாது. காளி, உனக்கு புரியுதா? சாண்டரிங், சயின்டிபிக் சாண்டரிங். அப்படி பயந்தா என் தங்கச்சியை தேடிக்கிட்டு இந்த கன்னித்தீவுக்கு வருவேனா? என்னது, உங்க தங்கச்சி இந்த கன்னித்தீவுலையா? ஆமா, சின்ன வயசுல என் தங்கச்சி இந்த தீவுல காணாம போயிட்டான். கன்னித்தீவுக்கு வந்த கதை அதானா? முதலாளி, கவலையே படாதீங்க. உன் தங்கச்சிக்கு ஏதாவது அடையாளம் இருந்தா தெளிவா விவரமா எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்க. நடு முதுகுல ஒரு மச்சம் இருக்கும். நடு முதுகுலியா? அவ்வளவுதானே. அப்ப இந்த கன்னித்தீவுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பாத்திர வேண்டியதான். முதுகுங்க. ஏன்பா இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்க? ஐயோ, அங்க பாரு, கன்னித்தீவு சுந்தராங்கி ஜலக்கிரீட பண்ணிட்டு இருக்கான். உங்க அண்ணன்டா மீச, தங்கச்சிக்கு மீச முளைச்சா மச்சி இஞ்சி மச்சான். இங்கெல்லாம் பார்பர் ஷாப்பே கிடையாது, முடி வெட்ட மாட்டேங்கிறானுங்க. முதலையா? முதலையா எங்க? அங்க இருக்குது. எங்க இருக்குது? கொஞ்சம் நல்லா பாருங்க, அந்த பக்கம்
பெருசாவா? எங்கேயுமே காணுமே. ஓரமா போயிட்டு இருக்குது. எங்க செல்வி? அப்பா, இப்பவாது நான் உங்களை லவ் பண்ணது புரிஞ்சுட்டீங்களே. மண்ணாங்கட்டி, இந்த லவ் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாமா? என்ன சுறாமீனா ரொம்ப பெருசா இருக்கா? பயப்படாத பயப்படாத. இல்லைங்க, அங்க பாருங்க. கொடை வருது. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இல்லைங்க, நான் நிஜமா சொல்றேன், பாருங்க. இத பாத்தீங்களே, இத பத்திரிக்கை எழுதி எனக்கு ஆள விடு. இல்லைங்க, அங்க பாருங்க. இந்த கொடுமைக்கு காரணத்தை கண்டுபிடிச்சு அவங்களை தண்டிக்காம விட மாட்டேன். அதனால என் உயிரே பண்ணாலும் சரி. ஏமாத்தி தெய்வம் கேட்டதா நீ கேட்டு உயிரோட உள்ள போன முல்ல இப்ப பிணமா வெளியே வந்திருக்கா. உள்ள இருக்கிற தெய்வமா இல்ல மிருகமா? இதெல்லாம் சொல்லித்தாரா தெரியணும்? காணிக்க கொடுத்த எந்த கண்ணுக்கு இப்படி ஒரு கதி ஏற்பட்டிருக்கு? காவல் தெய்வம் யாரை இதுவரைக்கும் இப்படி தண்டிச்சிருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. யாரையும் தண்டிச்சதில்லை. யாருக்கும் இந்த கதி ஏற்பட்டதில்லை. இவளுக்கு மட்டும் ஏன் இந்த கதி ஏற்பட்டிருக்கு? முல்ல புனிதமா இல்ல பாவம் செஞ்சவ. யார் அப்படி சொன்னது? விரதப்படி இருக்கல. எப்படி தெரியும்? மூணாவது கண்ணுல பார்த்தேன்னா டூப் போடக்கூடாது. உண்மையை கக்கிடுப்பா. தெய்வமே என்கிட்ட பேசுச்சு. ட்ரங்கா இல்லையா? கனவுல. அவுத்து விடு. முல்ல செஞ்ச தப்புக்கு இந்த கல்வராயம் குடியிருப்பையே எரிக்கட்டுமாறு கேட்டுச்சு. நான் தான் ராணி சார்பாகவும் ஏன் சார்பாகவும் தெய்வத்தை மன்றாடி கேட்டுக்கிட்டேன். உங்களை எல்லாம் காப்பாற்றுறது தப்பா? உயிர் பிழைக்க வச்சது தப்பா? எது ஏன் தப்பு? அம்மாக்கு மேல தப்பே கிடையாது. அமாசை அமாசை நிறுத்துங்கடா. உடனே வாழ்க ஒழிக கோஷம் போட்டுருங்க. கொஞ்சம் சிந்திக்கப்படாது? முடியாது. உங்களையும் திருத்த முடியாது. அமாசி அம்மாசி 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 அம்மாசி. ராணி, தெய்வத்துக்கு அம்மாசி சாட்சி, அம்மாசிக்கு இந்த பிணம் சாட்சி. உண்மையை இப்ப பிணமா இருக்கலாம், ஆனா அதுக்கு உயிர் வந்து பேசக்கூடிய நிலைமை வந்தே தீரும். முல்ல நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டது ஆச்சரியம்தான். அதை வச்சு பாண்டிய ஜனங்க மனசையே மாத்திரம். அவனை விட்டு வைக்க கூடாது. டேனி. எஸ் பாஸ். திஸ் இஸ் மை லக்கி கன். இதுவரைக்கும் 49 பேரை கொன்னு இருக்கு. நீ பாண்டியனை சுட்டு 50 கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுவோம். பொய் மீது பொய் சொல்லி புரியாத மக்களிடம் தானே இறைவன் என்று தம்பட்டம் சூட்டியவன் செய்து வரும் அக்கிரமம் எத்தனை நாள் நீடிக்கும்? ஹே ஒன்னா ரெண்டா நான் சொன்னா தப்பா? இது சர்வாதிகாரத்தின் கொடுமை. அந்த கொடுமை விலக்க மடமை ஒழிக்க வாருங்கள். ஒன்னா ரெண்டா நான் சொன்னா தப்பா?
தப்பா நீதியும் இல்லையே நேர்மையும் இல்லையே ஆணவ திமிரிலே ஆழ்கிறான் ஊரையே கேட்கிறோம் நாங்களே மாற்றுவோம் ஊழலை காலமும் மாறுமே வெகு நாளாக வாழும் மக்கள் வாழ்வே ஒன்னாரண்டா நான் சொன்ன தப்பா இது சர்வாதிகாரத்தின் கொடுமை அந்த கொடுமை விலக்க கொடுமை விலக்க மடமை ஒழிக்க வாருங்கள் மிஸ் பண்ணி எப்படியாவது இந்த கன்னுக்கு கோல்டன் ஜூப்ளி கொண்டாடலாம் இருந்த ஆனா நீ அதை கெடுத்துட்ட. கெட் அவுட் போ. பாண்டியனை ஒழிக்க முடியல. சிரிப்பா சிரிப். பாண்டியன் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாலாதான் இருக்கணும். கொஞ்சம் இல்ல அதிகமாவே தெரிஞ்சவன். காளி என்ன சொல்ற? அவன் ஒரு விஞ்ஞானி. விஞ்ஞானியா? அது எப்படி உனக்கு தெரியும்? நான் ஒளிஞ்சிருந்து கேட்டேன். இந்த சைமன் வேலையை நம்ம விஞ்ஞான அறிவால தூளாக்கிடுவேன். அப்படின்னா நாம பயன்படுத்தலாமே. அவனை எப்படியும் இங்கே கொண்டாடணும். என்னால முடியும். நிச்சயமா? நிச்சயமா. காளி நீ உடனே புறப்படு. நான் வர்றேன். ஏய் ரமி கம் ஹியர். எஸ் பாஸ். காளிய ஃபாலோ பண்ணு. என்னங்க இது காளி மேலே அவநம்பிக்கையா? என் சொந்த நிழலையே நான் நம்ப மாட்டேன். நல்ல குணங்க. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டான்னு. யாரு கேக்குறாங்க? சரி மயக்கத்தில் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீங்களா போயிட்டு வாங்க. நான் இங்கேயே நின்னு விசிறேன்னு சொன்னேன். ஒண்ணும் வேணாம். ஒரு விஷயத்தை நாசூக்கா சொன்னா சூசகமா புரிஞ்சுக்கணும். கழுத்தை பிடிச்சி தள்ளுற வரைக்கும் நிப்பேனா எப்படி? வாடா செல்வி. செல்வி செல்வி பயப்படாதீங்க, என் உயிருக்கு ஒரு ஆபத்தும் வராது. அப்படியா? ஆமா, நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு தெரியல மட்டும் என் உயிர் போகவே போகாது. என் உயிரே நீ கொடுத்தது தானே. நீ மட்டும் என்ன காப்பாத்தலன்னா உங்களை காப்பாத்த எத்தனை தடவை சுட்டாலும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். அப்போ என்னை யாராவது அடிக்கடி சுட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றியா? கண்டேனே கண்டேனே காட்டில் எங்கும் காதல் பொங்கும் கீதம் வந்தது இன்பம் நூறு தேகம் எங்கும் மோகம் வந்தது ராணி ராணி பாண்டியன். ஓ நீயா? ஆமா, நீ உடனே என் கூட வரணும். தலைவர் கூப்பிடுறார். தலைவரா? அப்படி ஒருத்தர் இருக்காரா? எனக்கு மட்டுமல்ல, இந்த தீவுக்கே அவர்தான் தலைவர். அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். நான் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பாண்டியன், நீயா வந்தா உயிரோட வரலாம், இல்ல பிணமா தூக்கிட்டு போவேன். முடிஞ்சா செய்.
காளிச்சரன் சிஐடி ஆபீசர். ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப். என் உதவியா? எதுக்கு? மெதுவா பேசு. சைமனை பிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன அனுப்பி இருக்கு. சைமனா யாரு? இந்த தீவுக்கே தலைவர். பேசாத தெய்வத்தை பேச வச்சு, மின்சார சிலந்திய ஓட வச்சு இந்த தீவையை ஆட்டி படைக்கிறது அவன் தானா? அந்த சைமனை நான் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சான்ஸ் கிடைச்சிருக்கமா? பாண்டியன், நீ சயின்டிஸ்ட் சொல்லிக்கணும். சயின்டிஸ்டா? ஏன்? ஆமா, போக போக தெரியும். பாண்டியன், இது கன்னி பூஜையில பூந்த கரடி இல்ல? கரடி இல்ல, சிஐடி. சிஐடி கரடியா? பாரு, சிங்கத்தை நாம ஒரு குகையில சந்திக்க போறோம். மிஸ்டர் பாண்டியன், ஏற்கனவே இது ஒரு தீவு, சுத்திலும் காடு. இங்க ஒரு கரடி, அங்க ஒரு சிங்கம். என்னத்துக்கு இந்த வம்பு? பயப்படாத கண்ணன். வாயை புடிச்சு பேசாம வா. இவர்தான் மிஸ்டர் சைமன், இவர் பாண்டியன். வெல்கம் டு அவர் கோல்டன் டென் மிஸ்டர் பாண்டியன். உங்களை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன். நானும் தான். மிஸ்டர் பாண்டியன், ஐ எம் கண்ணன். Glad to meet you. ப்ரொஃபசர் அருண். ஹலோ பாண்டியன். How do you do? Fine. Hi, Andy. ஹலோ டாடி. மரகதா, இத பாத்தியா? சரிங்க, இவ்வளவு பணம்? இது முன் பணம், அட்வான்ஸ். இது மாதிரி பல மடங்கு தர்றதா சைமன் சொல்லியிருக்கான். யாருங்க அந்த சைமன்? அவன் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்மக்லர். அவன் இருக்கிற கன்னித்தீவுக்கு போய் அவன் இஷ்டத்தை நிறைவேற்றினா கோடி கோடியா செல்வம் குவியும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒருத்தன் தவறான வழியில பணம் சேர்க்கிறதே. பணம் மட்டுமல்ல மரகதம், என்னுடைய விஞ்ஞான அறிவையோ வெறியையோ மதிச்சு நடக்கிறவங்க இங்க யாருமே இல்லை. என் இஷ்டப்படி பல புதுமைகளை கண்டுபிடிக்கணுங்கிற ஆசை. அதுக்கு இங்க நீதி நேர்மைன்னு புலம்புவானுங்க. என்ன சரியா புரிஞ்சவன் சைமன் ஒருத்தன் தான். அவன் தான் நான் கேட்கிற வசதியெல்லாம் செய்து தருவான். வேற எவனாலும் அதை செய்ய முடியாது. என்னை தடுக்காத, போயே தீர்வு. இல்ல, நான் உங்களை போக அனுமதிக்க மாட்டேன். வேண்டாங்க, நான் சொல்றதை கேளுங்க. என்னங்க, போகாதீங்க. என்னங்க, மிஸ்டர் பாண்டியன், ப்ரொஃபசர் கையை விடுங்க. ஐம் சோ சாரி. உங்களை எல்லாம் பார்த்ததுல நான் என்னையே மறந்துட்டேன். விருந்தே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள மெய் மறந்துட்டா எப்படி? ஏய் சோனி, சோனி. ஆயா சோனி, பாஸ். எஸ் பாஸ். முதல்ல நம்ம விருந்தாளிகளுக்கு ஃபீஸ்ட் ஃபார் தி ஐஸ். ஓ, கண்ணுக்கு விருந்து.
ஏன்டா இப்படி பயந்து சாகற? அதான் திட்டப்படி உள்ள வந்துட்டோமே. போங்க மிஸ்டர். எந்த நேரத்துல எது டொக்குன்னு விடுமோ, எது சக்குன்னு திறக்குமோ மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. நிம்மதியே இல்ல. நீயா? ஆமா. நல்ல வேலை. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா காலி மூலி ஆயிருப்பாரு. பாண்டியன், அடுத்தது நீ லேபுக்குள்ள போகணும். அதனாலதான் என்ன சயின்டிஸ்ட் சொல்ல சொன்னியா? எக்ஸாக்ட்லி, அதுக்குதான். அப்படி என்ன அங்க கண்டுபிடிக்கிறாங்க? அதை கண்டுபிடித்தான் நாம இங்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, சைமன் ஒரு சர்வதேச கடத்தல் மண். He is wanted by every country. அதான் இந்த கன்னித்தீவுல ரகசியமா இடம் பிடிச்சிருக்கான். தீவு வாசிகளை ஏமாத்துறது, விஞ்ஞானிகளை கடத்துறது. பாண்டியன், உன்னை சயின்டிஸ்ட்னு சைமன் நம்புறான். அதனால நீ உள்ள போய் நடக்கிறத கண்டுபிடிச்சா சைமன் அருண் கேங்க ரவுண்ட் அப் பண்ணி அழிச்சிடலாம். என்ன அழிக்கிறதா? ஏன் தயங்குற? ஒண்ணு இல்ல, ப்ரொஃபசர் அருண் இருக்காரு, அவர்தான் என் அப்பா. மிஸ்டர் பாண்டியன், கன்னித்தீவுக்கு நீங்க வந்த காரணம் உங்க அப்பாவை பார்க்கத்தான் இப்பதான் புரியும். ஆமா, அப்பாவா இருந்தாலும் மகன் கடமை தவற மாட்டான்னு நான் நினைக்கிறேன். அருண், உங்க கூட ஒத்துழைக்க போற பாண்டியன் அழைச்சிட்டு வந்திருக்கேன். வெல்கம் மிஸ்டர் பாண்டியன். தேங்க்யூ. நீங்க ஒரு பெரிய சயின்டிஸ்ட் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். என்ன சார் அது? உங்க திறமைக்கு முன்னால நான்லாம் என்ன? நீங்க எங்க கூட சேர்ந்து வேலை செய்ய ஒத்துக்கிட்டதாக சைமன் சொன்னார். அதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? Not at all. It's a pleasure. Thank you. மிஸ்டர் அருண், இன்னையில இருந்து இவர் நம்ம கூட சேர்ந்துட்டார். நம்முடைய எதிரி இவருக்கும் எதிரி. நம்முடைய பிளான் என்னங்கறத இவர்கிட்ட சொல்லி வைங்க. I wish both of you good luck. பாண்டியன், பிளான் என்ன சொல்ற கேளு. எஸ் சார். சைமனுக்கு ஒரு மருந்தை இன்ஜெக்ட் பண்ணா அவர் மாயமா மறையணும். மறுபடியும் அதே உடம்போட உயிரோட வரணும். அந்த மருந்து தான் நாம கண்டுபிடிக்கணும். ஓ, இன்விசிபிள் ப்ராசஸ். ஏ, அடுத்த கன்னி பூஜைக்கு யாரு வேணும் தலைவர? எவ ஒருத்திக்காக எதிரிகள் எல்லாம் விட்டு வச்சிருக்கேனோ அவ. புரியலையே. இது கூட உனக்கு தெரியல? ஏய் சோனி, உனக்காவது புரியுதா? எனக்கு தெரியாத பாஸ். அதானே சொன்னா புரியுது. யார் பாஸ்? ஃபூல் செல்வி. அடடே, நம்ம செல்வி. ஏய், உங்க செல்வி. மணி, உன்னுடைய கன்னித்தீவு ஆபரேஷன் சக்சஸ். எப்படி சொல்ற? சைமன் எங்க அப்பா வச்சு மாயமா மறைஞ்சு வாழ திட்டம் போட்டுட்டான். என்னது?
தான் நினைச்சது நினைச்சபடி நடக்க, உலகத்துல எல்லா இடத்திலையும் தன்னுடைய கைவரிசையை காட்ட ஒரே ஒரு அதை போட்டுக்கிட்டா யாருக்களையும் தெரியாம மறையக்கூடிய மாய சக்தி அவன் அடைஞ்சிருவான். ஓ, இன்விசிபிள் ப்ராசஸ். எஸ். சைமனுடைய எண்ணம் நிறைவேறக்கூடாது. முதலாளி பேரே மச்ச ரேகையா, நிச்சயமா உங்க தங்கச்சி இவ்வளவுதான் இருக்கணும். நீ குளிக்கிறதே பாத்தியா? எங்கடா நிம்மதியா பார்க்க விட்டீங்க? அட போங்கடா. ஐயா, இவங்க கன்னித்தீவுக்கு வந்தனால பெண்கள் பின்னால சுத்துறதே வேலையா போச்சு. நான் இவங்களை பாத்துக்கிறேன், நீங்க போகலாம். இப்ப நீ அடிக்க போறியா? நான் உங்களை அடிக்க மாட்டேன், நடந்த விஷயத்தை சொல்லுங்க. ஐயா, எந்த கெட்ட எண்ணத்திலையும் நாங்க இந்த காரியத்தை செய்யல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நான் சின்ன பையனா இருந்தப்போ எங்க அப்பா அம்மா தங்கச்சியோட நாங்க இந்த தீவுக்கு வந்தோம். இங்க என் தங்கச்சிய நாங்க பறி கொடுத்துட்டோம். காணாம போன என் தங்கச்சிக்கு இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கும். அதைத்தான் தினமும் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, ஆமாங்க. ஒவ்வொரு பெண்ணையும் என் தங்கச்சியா நினைச்சுதான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நீங்க போலாம். தம்பி, நடந்த விஷயத்தை உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன். ரொம்ப காலத்துக்கு முந்தி இந்த தீவில ஒருத்த வந்து இறங்கினான். அவன் தான் சைமன். அப்ப உள்ள ராணியையும் மக்களையும் சைமன் துப்பாக்கியை காட்டி மிரட்டி பயமுறுத்தி படிய வச்சான். தனக்கு இந்த தீவில ஒரு இடம் வேணும்னு கேட்டான். என்ன? ஆமா, அவன் நினைச்சிருந்தா அப்பவே எங்களை அழிச்சிருக்க முடியும். அந்த கெதிக்கு நாங்க விடல. ஆனா ராணியும் நானும் யோசிச்சு, சைமன், இந்த தீவில நடக்கும் பழக்க வழக்கங்கள்ல நீ எதிலையுமே தலையிடக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டோம். ராணி இறந்திடவே நான் ரகசியமா என்கிட்ட வளர்ந்த ஒரு பெண்ணை ராணிக்கு வாரிசுன்னு சொல்லி நம்ப வச்சு அவளையே ராணி ஆக்கிட்டேன். ஆமா, இந்த விளக்கங்கள்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? வா சொல்றேன். ராணி, ராணி, என்னங்க இது? தங்கைய காட்டுறேன்னுட்டு ராணியை கூப்பிடுறீங்க? கொஞ்சம் இரு தம்பி. ராணி, ராணி, சின்ன வயசுல நீயும் உங்க அண்ணனும் இந்த தீவுக்கு வந்து சேர்ந்தீங்க. அப்போ உங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போனது உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உன்ன மாதிரியே கஷ்டப்பட்டு உனக்காகவே உயிர் தப்பி திரும்ப வந்திருக்காருங்க உங்க அண்ணன். கொஞ்ச நாளைக்கு உங்க உறவு முறை யாருக்குமே தெரிய வேண்டாம். என்ன சொல்றீங்க? இத்தனை வருஷமா ஆவலோட எதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த தங்கச்சியோட சுதந்திரமா பழகிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அதுக்கு இல்லப்பா, சின்ன வயசுல இருந்து மல்லிய வளர்த்து இந்த தீவுக்கு ராணி ஆக்கியிருக்கிறேன். அவன் இந்த தீவுல பிறக்கலன்னு தெரிஞ்சா தீவு வழக்கப்படி அவன் ராணியாவே இருக்க முடியாது. திட்டமெல்லாம் பாழாம வரும், குழப்பம் வரும், கலகம் வரும். எஞ்சி கேட்டு கொஞ்ச காலத்துக்கு அண்ணன் தங்கங்கிற உறவு முறை யாருக்குமே தெரிய வேணாப்பா. கன்னித்தீவு ராணிக்கு
ஒரு அண்ணனா? ஆமா தலைவரே, அந்த பாண்டியன் கூட்டத்தோட வந்திருக்கிற கண்ணன் தான். அப்போ ராணிய தூக்கி எரிஞ்சிட வேண்டியதுதான். எப்படி? அம்மாசி, நான் சொல்றதை கவனமா கேளு. ராணி இந்த மண்ணில் பிறக்கலேன்னு சொல்லு, அவளுக்கு ஆட்சி செய்ய தகுதி இல்லைன்னு சொல்லு, பதவியை விட்டு இறக்கு. என்ன மூளை என்ன மூளை? அடுத்தது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அத கடவுள் சொல்லும். ஆனா ராணிய என்ன செய்யணும் தெரியுமா? அதையும் கடவுள் தான் சொல்லுமா? இல்ல, அதை நான் சொல்றேன். வெளிநாட்டுக்கு விற்க போற பெண்களோட ராணிய அடைச்சு வைங்க, வரப்போற கப்பல்ல ஏத்திடுவோம். அன்புக்குரிய மக்களே, கரையான் புற்றெடுக்க கருநாகம் புகுந்து விட்டது. ராணி என்ற பெயரிலே இங்கு விற்றிருப்பவள் ஒரு வஞ்சகி. இவள் இந்த மண்ணின் மகள் அல்ல என்று தெய்வமே இன்று என்னிடம் சொல்லிவிட்டது. தெய்வம் சொன்னது பொய்யா மெய்யா? இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் பதில் கூறட்டும். உண்மைதான். கருத்து தெரியாத வயதிலே வந்தவள் தான் நான் என்று என்னை வளர்த்தவர் கூறியிருக்கிறார். தெய்வமே, உன் கட்டளை என்ன? ராணி பதவியை விட்டு இறங்க வேண்டும், அம்மாசி அரசாள வேண்டும். இல்லாவிட்டோ தீருக்கே அழிவு வந்துவிடும். ராஜா அமோசி! ராஜா அமோசி! ராஜா அமோசி! ராஜா அமோசி! அம்மாசி! அம்மாசி! இந்த தெய்வம் என்னை பதவியிலிருந்து இறக்கினாலும் நான் உங்கள் மனதை விட்டோ இந்த தீவை விட்டோ போக மாட்டேன். நான் இங்கு பிறக்காவிட்டாலும் என்னை வளர்த்த தாய் இந்த கன்னித்தீவு. என்ன பிடிக்க இத்தனை பேர் பதுங்கி இருக்கீங்களா? வெக்கமா இல்ல? வெளியே நில்லுங்க, நானே வரேன். என்ன சார், எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க மட்டும் இப்படி சாப்பிடாம தூங்காம உடம்பு கெடுத்துட்டு வேலை செஞ்சா என்ன அர்த்தம்? பாண்டியன், என்னோட வாழ்க்கையின் லட்சியம் நிறைவேற நாள் இன்னைக்கு தான் நினைக்கிறேன். இந்த மருந்து தான் என் கண்டுபிடிப்பு. மறுபடியும் எப்ப அப்பிராவது பார்க்கிறேன். பாண்டியன், என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் சக்சஸ். இது வரேன். நில்லுங்க, எங்க போறீங்க? சைமனுக்கு விஷயத்தை சொல்ல போறேன். பாண்டியன், இந்த திட்டத்தால கொட்ட போற செல்வத்துல பாதி எனக்கு. பாவத்திலையும் தானே? என்ன உணர்வு? பட்டுப்புழுவுக்கு இறைய போட்டு வளர்க்கறது அதை சித்திரவதை பண்ணி நூல் எடுக்கிறதுக்காகத்தான். சைமன் அந்த மாதிரிதான் உங்களை வளர்க்கறான். உதாரணங்கள்லாம் உண்மையாகாது. நீ என் கூட சேர்ந்து வேலை செஞ்சதுக்கு கொடுக்கறத வாங்கிக்க. நோ, அண்ணி எனக்கும் அவன் தீய நோக்கத்துக்கும். நீ என்ன சொன்ன? அண்ணி எனக்கும் அவன் தீய நோக்கத்துக்கும். இது என் மனைவி மரகதம் சொன்னது. அத நீ எப்படி? தாயும் தகப்பனும் பேசுறத மகன் கேட்கறத தப்பு இல்லையே. அப்படின்னா நீ என் மகனா? பெத்த அப்பங்கிட்டயே நான் தான் மகன்னு சொல்ல வேண்டிய நிலைமையில காலம் நம்ம பிரிச்சு வச்சாலும் அம்மா கிட்ட எப்படி உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கப்பா. ஓ, மரகதம் தான் உன்னை அனுப்பி வச்சாளா? ஆமாப்பா.
நீங்க போனதுல இருந்து அவங்க நடபனமா தான் உழவிட்டு இருக்காங்க. இனிமே உங்க அம்மா பிணமா உழவ வேண்டியதே இல்லை. நான் கட்டுக்கடங்காத செல்வத்தோட வந்து சேர்றேன்னு அவர்கிட்ட சொல்லு. நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. அம்மா இன்னும் மாறவே இல்லை. குடிசையில வாழ்ந்து கூட குடிச்சாலும் நேர்மையா வாழறதான் இன்பம் நினைக்கிறாங்க. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். உங்களை எப்படி நான் திருப்பி அழைச்சிட்டு போகத்தான் போறேன். Never. எப்போ உங்க அம்மா மாறலையோ நானும் மாறேன்னு போய் சொல்லு. மகனுக்கு இதே பதில் தானே? ஆண்டவனுக்கும். சைமன், சக்சஸ் சக்சஸ். நம்ம திட்டத்துக்கு வெற்றி. மறைய வைக்கிற மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன். Professor, please, சீக்கிரம் இன்ஜெக்ஷனை குத்துங்க. Come on, சீக்கிரம். Sorry, come on. சோனி, 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணு. 1 2 3. சீக்கிரம் என்ன மேன்? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏங்க லேசா மறையிற மாதிரி தெரியுதா? பறக்கிற மாதிரி தெரியுதா? நோ. ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கு. கொஞ்சம் தம் பிடிச்சுக்கிட்டு தலையை லேசா ஆட்டிக்கிட்டு அப்படியே மேல கிளப்புங்க. கிளம்பல ஏங்க நான் கொஞ்சம் ஊசியை குத்திக்கிட்டுமா? எனக்கே ஆகல. உனக்கு என்னடா? ப்ரொஃபசர், உண்மையை சொல்லுங்க. சைமன், முயல் மறைஞ்சது உண்மை. அது பாண்டியனுக்கு தெரியும். பாண்டியன் சொல்லு. என்னத்த சொல்றது? முயலாவது மறையறதாவது. பாவம் முயலது இருக்க. யூ சீட், யூ லயர். என்ன நீ ஏமாத்திட்ட. உன்னை நான் ஷூட் பண்ணிடுவேன். சைமன், கொஞ்சம் பொறுமையா இருக்கு. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. நானே அந்த மருந்தை கண்டுபிடிச்சிடுறேன். தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. ஆல்ரைட் பாண்டியன், உனக்காக நான் இவனை விட்டு வைக்கிறேன். சோனி, இவனை இழுத்துட்டு போய் ஒரு அறையில் அட. சைமன், வாட் இஸ் திஸ்? பிலீவ் மீ, நான் தவறே செய்யல. பாண்டியன், இதெல்லாம் உன் வேலையா? என்ன சார் செய்யறது? தவறு செய்யறவங்களுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு இல்லையா? யூ ஆர் கரெக்ட். எத்தனை நாளைக்கு தான் இந்த தெய்வம் பட்டினி கிடக்கிறது? காணிக்கை எடுத்துக்கலாம்ல? நீ தப்பவே முடியாது. எங்க அப்பா கண்டுபிடிச்ச மருந்துனால. எங்க அப்பா ஒரு பெரிய சயின்டிஸ்ட். என்ன? உங்க அப்பா ஒரு சயின்டிஸ்டா? அவரு எங்க வந்தாரு?
அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். உன் நல்ல காலம் உன்னை அவங்க இழுத்து வரும்போது பார்த்து சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ண. ஆமா, நீ எதுக்காக இங்க வந்த? உங்களுக்காக தான் நான் வந்தேன். எனக்காகவா? ஆமா, நீங்க ஜாலியா விருந்து அது இதுன்னு பொம்பளைங்க கூட சுத்தலாம்னு நினைச்சா இனிமே அது நடக்காது. செல்வி, பாரு, இங்க இருக்கிறது ஆபத்து. முதல்ல இந்த இடத்துக்கு போயிடு. நான் அப்பா வலிச்சு சீக்கிரமா வந்துடுறேன். முடியாது. சைமன் மர்மத்தை கண்டுபிடிக்கணும், எங்க திகில் பத்திரிகையில எழுதணும். நீங்க இங்க இருந்து போகும்போது நானும் வருவேன். நீயும் இப்படி வர நானும் வருவேன். ஏங்க எல்லாம் இந்த தடி செஞ்ச வேலை என்ன சொல்றீங்க? அவன் யாருன்னு தெரிஞ்சா அவனை குத்தி குதறி. என்ன ரோசம், என்ன ரோசம்? இவ்வளவு நடந்து கூட அந்த செல்வி ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையா? அதை கவனிக்க ஏதுடா நேரம்? அதான் அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. இப்ப கண்டுபிடிச்சிட்டங்க. எல்லாம் அந்த சுக்குமான் தட்டி செய்யற வேலைதான். எவனோ ஒருத்த மந்திரிச்சு விட்டுருக்கான். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னங்க தம்பி, இவர் கத்தல அண்டர் கிரவுண்டே ஆடி போச்சு. மறுபடியும் கத்தாதீங்க, அப்பர் கிரவுண்டு ஆடிட போகுது. இவ்வளவு கட்டுக்காவல் இருந்து ஒரு தடி வந்து இந்த தடியனை இவரை அடிக்குன்னு சொன்னா கேட்கறதுக்கே வெக்கமா இருக்கு தம்பி. வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இதெல்லாம் ப்ரொஃபசர் அருணோட வேலை. என்ன அருணா? ப்ரொஃபசர் அருண் மழைய மருந்தை கண்டுபிடிச்சாரு. அதை நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சு அவர் மட்டும் உபயோகப்படுத்தி இப்படி உங்களெல்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியா? வாங்க அருண்கிட்ட போலாம். அருண், அருண், மறையிற மந்திரத்தையே உடம்பெல்லாம் நீ தாக்கிட்ட. மரியாதையை என்கிட்ட கொடுத்துரு. பாண்டியன், இதெல்லாம் ஓ வேலையா? அருண், you may be a master of science, but I am master of crime. உண்மையை சொல்ல போறியா இல்ல சாக போறியா? இப்பதான் எனக்கு புத்தி வந்தது. உன்னையே நம்பி உண்மையா நடந்த ஒருத்தன் பேச்ச கூட நம்பாம சாகரிக்க துணிஞ்ச பாரு. அப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அப்படியே அந்த மருந்து என்கிட்ட இருந்தாலும் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், உனக்கு துணை போகவும் மாட்டேன். அப்படியா? டேய், இவனை எழுந்திருக்கு போய் சித்திரவதை பண்ணுங்கடா. கடைசியை நான் கேட்டு பார்க்கிறேன். இல்ல தீர்த்து கட்டு. சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா. ஐம் சாரி டாடி. பாண்டியா, ஓ மேல எனக்கு கோபம் இல்லை. நீ சொன்னதெல்லாம் உண்மையா போச்சு. நீ ஆடின நாடகம் நன்மையில தான் முடிச்சிருக்கு. பாண்டியா, உன் கையால சாகிறத நான் பெருமையா நினைக்கிறேன்டா. ஏன் வெயிட் பண்றேன்? கமான். என்னப்பா உங்களை பார்த்து அம்மா கிட்ட சேர்க்க வந்த எனக்கு இந்த தீவையும் அப்பாவி மக்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சேர்ந்துடுச்சு. அதுக்கு நீங்க ஒத்தாசி செய்வீங்களா? என்ன செய்யணும் சொல்லு. உங்க மனசு படிப்படியா மாறிட்டு வரதாகவும் எப்படி அந்த மருந்து கிடைச்சிடும்னு நான் சைமன் கிட்ட சொல்லிக்கிட்டே வருவேன். அதுக்குள்ள தக்க சமயமா பார்த்து நாம எல்லாருமா ஒன்னா சேர்ந்து அந்த குடும்பக்காரனை ஒழிக்கணும். செய்வீங்களா? ஐயோ, ஊர்ல இருக்கிற சாமி எல்லாம் இங்கதான் இருக்கு போல இருக்கே. அப்பாடா, இந்த சைமன் பெரிய ஆசாமி தான். Don't shout. நீ இங்க எப்படி உள்ள வந்த? காளியா? இங்கிலீஷ் பேசுவேன். நான் காளி இல்ல, நான் சிஐடி ஆபீசர். நீ ஒரு சிஐடியா? கன்னித்தீவின் உண்மையை கண்டுபிடிக்க இந்த வேஷத்துல இருக்கு. செல்வி, நீ என்கிட்ட தாராளமா எல்லா உண்மையும் சொல்லல. நானும் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஆசையில இஷ்டப்பட்டு காணிக்க வந்துட்டேன். அந்த பிளடி சைமனை நான் ஏமாத்திட்டு இருக்கேன். அவன் ஒரு பெரிய பொம்பளை பொறுக்கி. அது மட்டும் இல்ல, இங்க வர பொம்பளைங்க எல்லாம் எங்க அடிச்சு வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். இதுவா விஷயம்? பாண்டியன், இவங்க ரெண்டு பேரையும் சைமன், இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ரம்மி, எஸ் பாஸ். காளிய கோல்டன் டன்னுக்கு இழுத்துட்டு வா. செல்வியை அடைச்சு வை. ஓகே பா. ஐயோ,
போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ். போலீஸ் ஐடி காலிச்சரன் பேசுறேன். கொண்டு வாங்க அவனை. காளி இல்ல. காளி இல்ல. இல்ல அப்ப நான் யாரு? சிஐடி ஆபீசர். கன்னித்தீவுக்கு ஏன் வந்த? உண்மையை சொல். கன்னித்தீவுக்கு நீதான் வந்த. உன்னை சாகடிச்சிடுவேன். I will torture you. torture him. சைமன், எனக்கு ஒரே ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. இவங்கிட்ட இருந்து நான் உண்மையை வரவழைச்சு காட்டுறேன். Please பாண்டியன், இதுல நீ தலையிட வேண்டாம். Come on. நடந்த உண்மையை சொல். பாண்டியன் எங்கே? எனக்கு தெரியாது. தெரியாது. காளி அவனும் என்ன சொல்லிட்டு போனாங்க? தெரியாது. தெரியாதா? பாஸ், இவளை என்ன செய்யலாம் சொல்லுங்க. அணு அணுவா சித்திரவதை செய்யலாம். இவளுடைய அழக நான் அணு அணுவா ரசிக்கணும். சோனி. பாஸ். சோனி, நான் சொல்றபடி செய்வியா? செய்யறேன். அவ அழக நான் கொஞ்சம் கொஞ்சமா ரசிக்கணும். அதுக்கு தடையா இருக்கிற டிரெஸ் எடுத்துரு. எடுத்துரு. உன் டிரெஸ் இல்ல மேன், அவ டிரெஸ். எஸ் பாஸ். முட்டாள். இந்த முட்டாள் சைமனுக்கு மூளையே இல்லை. அவன் ஒரு குதிரை முட்டை. பாண்டியன் மறைந்திருந்து காப்பாற்றினான். சுக்குமாந்தடியார் சைமனை ஓட்ட ஓட்ட புரட்டி அடித்தான். பாண்டியனிடம் தான் மறையும் ரகசியம் மறந்து இருக்கிறது. பாண்டியனின் தாப்பனார் தான் விஞ்ஞானி அருண். பாண்டியன் and அருண் father and son. அந்த மறையிற மருந்து பாண்டிய கிட்ட தான் இருக்கு. பாஸ், மத்த ட்ரெஸ்களையும் கழட்டி வேற ஏதாவது இருக்கான்னு பாக்கட்டுமா? தேவையில்லை. மத்த பெண்களோட இவட அடைச்சு வை. அந்த பாண்டியன் கூட்டத்தை சேர்ந்த அத்தனை பேரையுமே இழுத்துக்கிட்டு வாங்க. யார் நீங்க? உன்னை இழுத்துட்டு வர சொல்லி சைமனுடைய உத்தரவு. சைமன் சைமன் எங்களுடைய ஒப்பந்தத்தை மீறிட்டான். அதனால நாங்க வர முடியாது. பாவிங்களா? பிடிக்கடா அவனை.
எனக்கு தெரியாது. உன்கிட்ட சொல்லாமல உன் மகன் போயிருப்பான். அப்படியே சொல்லி இருந்தாலும் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொன்ன? கண்ணா, நீயாவது சொல்லு. நான் தயார். எதுக்கு? அடி வாங்குறது. கடைசி நேரத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல? உன் கடைசி நேரத்துல எல்லாரும் சேர வேண்டியதுதானே? இன்னும் 2 பேர் தேவைப்படுது உன்னை தூக்குறதுக்கு. சங்கு ஒதுங்களா? என்ன சொன்ன? சோனி, எல்லாரையும் மறுபடியும் நம்ம கையில சிக்க வைக்க ஒரு ஐடியா சொல்றேன். அதன்படி ஊர்ல தண்டனை போட சொல்லு. நம்ம பிடிக்கிறதுக்கு சைமன் வலைய விரிச்சிட்டான். பாண்டியன், நான் போய் மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்க இப்பவே புறப்பட்டு போறேன். செல்விய நீ போய் காப்பாத்து. மற்ற விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன். ஓ ஆமா, ஃப்ரெண்டுன்னு அழுத்தி சொல்லுங்க, இல்லடா பெண்ட் எடுத்துருவாரு. இது என்ன வேஷம்? வேஷமா? அந்த அம்மாச்சிக்கு பயந்து உங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு விஷயத்தை சொல்லணும்னு நான் இந்த வேஷத்தோட அலையிறேன். என்ன சொல்ற? நம்ம கண்ண முதலாளியில அவரை புடிச்சிட்டு போயிட்டாங்க. தலைவரையும் கொலை பண்ணிட்டாங்க. ராணிய அந்த அம்மாச்சி பதவியை விட்ட இறக்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்க கதி என்னாச்சுன்னு தெரியல. அப்படியா? காளி, நீ சீக்கிரம் கிளம்பு. ஓகே, வா. நான் உடனே போய் அம்மாச்சியை சந்திக்கணும். கோயிலுக்கு போய் எங்க அப்பாவுக்கும் உங்க அண்ணனுக்கு வரப்போற ஆபத்தை போக்கணும். நான் கன்னி தெய்வத்தை சந்திக்க போறேன். அந்த தெய்வம் பேசுற வரைக்கும் இந்த தீவு மக்களை திருத்தவே முடியாது. நான் வரேன். உடனே தப்பிச்சிட்டு போய் கோயில்ல நடக்க போற கொடுமையை தடுக்கணும். இந்த வழியாவா? இல்ல, இந்த வழியா. வாங்க. குடிக்க தண்ணி கொண்டு வா. தண்ணியா? போயிட்டாரு. எங்க போறாங்க? தண்ணி பாழா போகுது. சட்டை பண்ணாம சட்டையே மட்டும் போகுது.
கால் சட்டை காத்துலயே பறக்குது. என்ன ஆச்சரியமா இருக்கு. இது பாண்டியன் சார் சிரிப்பா இருக்கு. நானேதான். பாண்டியன் சார் எங்க 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 இருக்கீங்க? அலையாத கடந்து. எப்படி 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 மறைஞ்சீங்க? எப்படி எப்படின்னு அப்புறம் சொல்றேன். நீ நேரா கோயிலுக்கு போற. நான் மட்டுமா? தனியாவா? அந்த பேசுற கடவுளை சந்திக்கிற. தேவைப்பட்டா உதவுவேன். ஹலோ ஹலோ போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ். ஹலோ 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 கன்னிட்டி ஆபரேஷன் ஸ்பீக்கிங். ஹலோ எஸ் கன்னிட்டி ஆபரேஷன் ஸ்பீக்கிங். கம் குயிக். உடனே புறப்பட்டு வாங்க. எஸ் 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 ஐ அம் காலிச்சரன். ஓவர். கொண்டு வாருங்கள் அந்த துரோகிகளை. கன்னித்தீவின் கண்மணிகளே, அமைதியாக இருந்து வந்த நமது தீவை அழிக்க வந்த இந்த துரோகிகளை சும்மா விடக்கூடாது. இவர்களை என்ன செய்யலாம் என்று நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள். அந்த கடவுளுக்கு பேசும் சக்தியை கொடுத்தவரே நான் தான். நிறுத்து. தெய்வமே, நீயே இவர்களுக்கு தீர்ப்பு சொல்லு. கன்னித்தீவின் கண்மணிகளே, என் இதயத்தின் இதயங்களே, என் சக்தியின் சக்திகளே, பக்தர்களே, நெருப்பில் போடுங்கள். தெய்வமே தீர்ப்பு சொல்லிவிட்டது. இவர்களை தீயில் போட்டு பொசுக்குங்கள். மறந்திடு கிடைத்தது சொல்லாதே, நான் சொன்னதை சொல்லாதே, கண்டதை சொல்லாதே, நான் சொன்னதை சொல்லாதே. பாவம் விலகாது, உண்மை மறையாது, பழிகள் தொடராமல் போகாது என்றும். கண்டதை சொல்லாதே, நான் சொன்னதை சொல்லாதே, கண்டதை சொல்லாதே, நான் சொன்னதை சொல்லாதே. சொல்லாதே, நான் சொன்னதை சொல்லாதே. பாவம்
விலகாது உண்மை மறையாது பழிகள் தொடராமல் போகாது என்றும் கண்டதை சொல்லாதே நான் சொன்னதை சொல்லாதே சொல்லாதே நான் சொன்னதை சொல்லாதே கண்டதை சொல்லாதே நான் சொன்னதை சொல்லாதே பாவம் விலகாது உண்மை மறையாது பழிகள் தொடராமல் போகாது என்றும் கண்டதை சொல்லாதே நான் சொன்னதை சொல்லாதே கண்டதை சொல்லாதே நான் சொன்னதை சொல்லாதே இப்பொழுது நான் என் தீர்ப்பை மாற்றிக்கொண்டு விட்டேன். எனக்காகவே தொண்டு செய்யும் அருள்மிகு அம்மாசிக்கு இப்பொழுது நான் மோட்சம் கொடுக்க போகிறேன். தாமதிக்காமல் திகு திகு என்று எரியும் நெருப்பிலே அம்மாசியை தூக்கி போட்டு பொசுக்குங்கள். தெய்வமே, என்ன சொல்றேன்? எனக்கு அமாசி தான் வேண்டும். துரோகிகளை பலிகொடு. அமாசியை பலிகொடு. துரோகிகளை பலிகொடு. அம்மாசினால் வேண்டும். துரோகி அம்மாசி, துரோகி அம்மாசி, துரோகி. கண்ணனை தீயில் போடுங்கள். சாரி, இவனை போடுங்கள். அம்மாசியை போடுங்கள். துரோகி அம்மாசி, துரோகி அம்மாசி, அம்மாசி துரோகி. ஏதாவது பயிர் சட்டுமதி வாங்குறேன். துரோகி. மக்களே, இவ்வளவு காலம் உங்ககிட்ட பேசினது இந்த தெய்வம் இல்ல, இந்த தேவன். நான் தான் பேசுறேன். நான் வெறும் அம்பு. எய்தவன் யார? உள்ள நான் இல்ல. தெய்வம் பேசுறதெல்லாம் பொய்யா? அது மட்டுமா? எங்கிருந்தோ வந்து உங்களை எல்லாம் பயமுறுத்தி பல வருஷங்களா ஏமாத்தி ஆட்டி படைச்சவன் ஒரு கொள்ளக்காரன். அவன் தான் தெய்வன். ஆசைகளை தெய்வம் பேசுறதா சொல்லி கன்னிகள் அனுபவிக்கிறதுக்காக இந்த கன்னி பூஜையை ஏற்படுத்தி இந்த கன்னி தீவியை சீரழிச்ச அயோக்கிய இந்த அம்மாசி. யாராவது கிட்ட நெருங்குறீங்க, எல்லாரையும் சுட்டு பொதிச்சிடுவேன். பாண்டியா,
ஓடிலாம் பாஸ். நான் சொல்றேன் நிறுத்து. I say stop it. சாகிற வரைக்கும் கவலையே இல்லை. எல்லா கடையும் தீர்த்துருவேன். தங்கச்சி கண்ணா, ராணிய அந்த அயோக்கியன் நம்ம கிட்ட இந்த நிரந்தரமா பிரிச்சுட்டான். பின்னால யாரு வந்தாலும் சரி வாங்க போட்டு தீர்த்துருங்க. ஓகே? எஸ் பாஸ். Come on, come on. Quick.
தேங்க்யூ மிஸ்டர் பாண்டியன். ரொம்ப நன்றி. நான் புறப்பட்டு போறேன். பாய். குட் பை. மரகதம், என்ன மன்னிச்சிடு. செங்காங்கடை மன்னாரு மசால் வடைன்னா மூலக்கடையில இருக்கவங்க மூக்கு மேல வாட அடிக்கும். சரி சரி, எல்லாரும் சிரிச்சிருக்க போது அப்படியே இருங்க, ஒரு போட்டோ எடுத்துடுறேன்.